ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் இந்த உலகம் பூராவும் இப்போ பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். யார் இருந்தால் அவர் எப்படி அவர நாட்டையே அவர கண்ட்ரோல் கீழே வச்சுட்டு இருக்காரு, அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீங்கள் யோசிப்பாங்க, என்னடா விளாக் சேனலில் நியூஸ் எல்லாம் சும்மா ரீட் பண்ணிட்டு இருக்கானே, நியூஸுண்டா என்ன விளாகுண்டா என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கும், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கும். சரி, அப்போ நான் வீடியோக்குள்ளே போமா? போலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லம்மா. நான் சொன்ன அந்த லீடர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் கிம் ஜோங். அவரா பயங்கரமானவராச்சே. அதாவது நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடர். நார்த் கொரியா வந்து உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரி. அங்கே எல்லாமே கவர்மெண்ட் ஈக்குவலாக இருக்கும். 2011 கிம் ஜோங்கோட அப்பா இறந்ததுக்கு பிறகு, அதாவது அந்த நாட்டோட சுப்ரீம் லீடர் இறந்ததுக்கு பிறகு கிம் ஜோங் கிட்ட அந்த நாட்டோட பொறுப்புகள் எல்லாமே வருகிறது. கிம் ஜோங்கோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி பார்த்தோம்னா ஆர்டிக்கல் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான் கிம் ஜோங். வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். அவர் சுப்ரீம் லீடரா நார்த் கொரியாவில் பொறுப்பேற்கிட்ட அவரோட வயசு வந்து 21. சின்ன வயசுல ஜனாதிபதி ஆகின முதல் ஆள்னு சொல்லலு. இவரோட ஃபேமிலியில பார்த்தா இவருக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இவர் தான் கடைசி பிள்ளை. இது நம்ம கடைக்குட்டி கோடிக்கு. ஆனா இவர கையில அவர் அப்பா சாகும் போது பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து செத்துருக்காரு. 2 பிரதர்ஸ் கையிலையும் கொடுக்கல. நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆரம்ப கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா இவர் அப்படி சீக்ரெட் அவர் வளர்த்திருக்காரு. இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. சின்ன வயசுல வந்து இவர் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல இவர் ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணிருக்காரு. சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. தலைவனுக்கு பாஸ்கெட் பால் விளையாடியாண்டா மிச்சம் பிடிச்சுமா. நார்த் கொரியாவில் வந்து எல்லாருக்குமே இன்டர்நெட் ஃப்ரீடம் இல்லை. எல்லாருக்கும் ஃப்ரீயாக இன்டர்நெட் வந்து கிடைச்சாது. உங்களோட டிவி சேனல், எல்லா டிவி சேனலும் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும். எல்லாருக்கும் விரும்பின சேனல் அப்படி நம்ம நாட்டில் மாதிரி எல்லாருக்கும் பார்க்கலாம். ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது அந்த நாட்டில். விரும்பின நாட்டுக்கு எல்லாருக்கும் பயணம் செய்யலாம். கவர்மெண்ட்டு கிட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நார்த் கொரியாவிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு பயணம் செய்யலும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும், பிறந்த ஆண்கள், பிறக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே மிலிட்ரி சைஸில் வேலை பார்த்துருக்கணும். அது ஒரு கட்டாயம். அந்த நாட்டோட லீடரை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். யாருமே அவங்கள பற்றி தப்பாக பேசலாம். அப்படி பேசினா எல்லாருக்கும் பெரிய பெரிய தண்டனை கிடைக்கும். இது எல்லாரும் கேள்விப்பட்ட தண்டனை தான். என்ன கப்பலையில போட்டு வாட்டுறது. இந்த மாதிரியான பல ரூல்ஸ் அங்கே இருக்கு. அதனால அந்த நாடு ஒரு சீக்ரெட்டான ஒரு நாடுன்னு சொல்லப்படுது. அங்கே அந்த நாட்டை பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாது. வெளி உலகத்துக்கு என்ன நடக்குது அங்கே எதுவுமே தெரியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான கண்ட்ரின்னு சொன்னா அது நார்த் கொரியா தான். சரி, இவர் அப்படி ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? இவரை பற்றி எல்லாரும் பேசணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு தோட்டம் இருக்கும். அதாவது இவர் இப்படி ஃபேமஸ் ஆகிறதுக்கு, இவரை பற்றி எல்லாரும் பேசக்கூடிய காரணம் வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன். இப்போ இவரை பற்றி பேசணும். இங்கே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ இவர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இங்கே 2 நாடும் போரில் இருக்குது. ஒரு வார் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்லையும் இவர்கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வச்சு இவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. தலைவனுக்கு எப்படி தில்லுன்னு பார்த்தீங்களா? இவர் வந்து 1 தடவை 2 தடவை இல்லை, பல முறை நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதால நிறைய நாடுகள் டென்ஷன் ஆகி அவ்வளோ கடுப்பாயிட்டாங்க நாடு. என்னடா ஆகும் நான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு ஒரு தடவை டொனால்ட் ட்ரம்ப் அவரை மீட் பண்ண போயிருக்காரு இதை பத்தி பேசுறதுக்கு. அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். அந்த டைம் வந்து கிம் ஜோங் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் யாரையும் கொல்றதுக்காக அழிக்கிறதுக்காக இந்த நியூக்ளியரை டெஸ்ட் பண்ணல, இதை நான் உருவாக்கவும் இல்லை. ஏன்னா நாட்டோட பாதுகாப்புக்காக நான் இதை செஞ்சு எனக்கு சேஃப்டிக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. யாருமே தலைவன் கூட சண்டைக்கு போக மாட்டானுகள். ஏன்னு கேட்டா அவர்கிட்ட இருக்க நியூக்ளியர் பாம் வந்து அப்படி. அதாவது 30,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டையும் போய் தாக்கக்கூடியதா டெக்னாலஜியோட உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் பாம்பை வச்சு 30 லட்சம் பேரை கொள்ளையிலும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது கிம் ஜோனை பற்றி, அந்த நாட்டை பற்றியும் இவ்வளவுதான். உங்களுக்கு இதை விட கூடுதலாக தெரிஞ்சிருந்தா அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். பாய்.